புரிய மாட்டேங்குது. போர் அடிச்சு அந்த காலத்துல வந்து போர் அடிக்கிறது யானையை வச்சு நெல் வயல் இருக்குல்ல, அந்த நெல் வயல்ல வந்து நெல் கதிர் அடிக்கிறாங்கல்ல, அதே போர் அடிக்கிறது. இப்ப கூட டெக்னாலஜி யூஸ் பண்ணி மண்ணுக்குள்ள போர் அடிக்கிறாங்க. சரி, என்ன டேடி இங்க வந்து கூட்டு கூட்டமா தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒருத்தர் காசு கொடுத்துருக்காங்க. என்ன தேர்தல், யார் நிக்கிறா, இதுக்கெல்லாம் என்ன தகுதி வேணும், ஒண்ணுமே புரியல டேடி, தெளிவா சொல்லுங்க. இப்ப அடிவில் இப்போ வந்து பிரச்சாரம் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல், இந்திய பாராளுமன்ற தேர்தல். இந்த இந்திய பாராளுமன்ற தேர்தல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்திய பாராளுமன்ற தேர்தல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. பிரதமரை தேர்ந்தெடுத்தாங்க இந்த நாட்டோட வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதாரம், இந்திய ராணுவம் இதெல்லாம் வளர்ச்சி பார்த்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கணும், கல்விக்கு, மருத்துவத்துக்கு, இது தொழிற்சாலைகளுக்கெல்லாம் முன்னேற்ப பண்ணுறதுக்கான தேர்தல்னால வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கு இல்லையா? அப்படியா டேடி? இது என்ன தேர்தல் டேடி? பாராளுமன்ற தேர்தல். இதுல யார் நிற்பதுக்கு என்ன தகுதி வேணும்? அதாவது தகுதின்னு கேட்டீங்கன்னா வாக்காளர் வந்து உரிமை பெற்றிருக்கணும், இந்த நாட்டு குடியுரிமை வாங்கியிருக்கணும், 25 வயசு இருந்தால் பாராளுமன்ற வேட்பாளராக யார் வேணாலும் நிற்கலாங்க. சரி டேடி, இந்த எலெக்ஷன் நின்று ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சவங்க இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு 6 தொகுதி சேர்ந்தது ஒரு பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்தில் என்ன குறைகள் இருக்கின்றதா இந்தியா லெவலில், அதாவது ஒரு தொழிற்சாலை வேணுமா, கல்லூரி வேணுமா, மருத்துவ கல்லூரி வேணுமா, கட்டக்கல்லூரி வேணுமா, இன்ஜினியர் இந்த மாதிரி வேணுன்றதை இதை வந்து இந்த குறைகளை வந்து எடுத்து பாராளுமன்றத்தில் சொல்லி பிரதமர்கிட்ட அனுமதி வாங்குவாங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சா முதலமைச்சர் எம்எல்ஏனும் இதுல ஜெயிச்சா என்னன்னு சொல்லுவாங்க? இதுல ஜெயிச்சா பாராளுமன்ற வேட்பாளர், இதுல இருந்து வந்து அதுக்கான வந்து அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அமைச்சர்னா இந்தியா ஃபுல்லா போய்க்கலாம். இந்தியா ஃபுல்லா போய்க்கலாமா டேடி? ஏன் டேடி 18 வயசு ஆனாலே ஓட்டுரிமை தேர்ந்தெடுக்கிறாங்க, எதுக்கு 25 வயசான அப்புறம் எலெக்ஷன் கேட்குறாங்க? அதாவது 18 வயசு ஆகினா உங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்கு. ஆனால் வந்து இப்போ ஓட்டு உரிமை இருக்கு. ஆனால் வந்து அந்த 25 வயசு மேலே இந்த நாட்டோடைய சிந்தனையும் நாட்டை பற்றி தேசப்பற்று இதெல்லாம் வரும்ன்றதுக்காக. ஓ அப்படியா டேடி? என்னையோட மாபெரும் சந்தேகம் டேடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ போலீஸ் இருக்காரு, அவர் வேலையை முடிச்சு ரிட்டையர்ட் ஆகிட்டா கட்சிக்கு வந்துடுவார். இவர் வேலையை அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டா இங்கே எலெக்ஷனுக்கு, இங்கே தேர்தலுக்கு வந்துடுவாங்க டேடி, ஒரு உறுப்பினராக கூட சேர்ந்துருவாங்க. இதே இது விவசாயி, உலக மக்கள் எல்லாத்துக்குமே அவங்க தான் சோறு போடுறாங்க, ஆனால் அவங்க மட்டும் இங்கே எலெக்ஷன் வர யாரும் விரும்ப மாட்டாங்க, அவங்க வர மாட்டாங்க. விவசாயி வந்து ஏன் எம்பி ஆக முடியல, எம்எல்ஏ ஆக முடியலன்னு கேட்குறீங்களா? அதில் வந்து அவன் வந்து விரும்புறதுக்கு ஆனால் வாய்ப்பும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விவசாயி பிறந்து விவசாயத்தை தொட்டுட்டாருன்னா அந்த விவசாயத்தை அந்த நிலம் பயிர் செய்கிறது, உற்பத்தி, உணவுப் பொருளா இல்லை அதாவது என்ன உற்பத்தி பண்ணணுமோ அதுலேயே அவரோட கவனம் செலுத்த முடியும். பிறருக்கு வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம வந்து உணவு கொடுக்க முடியும், தானிய வகையில் கொடுக்க முடியுன்றத சிந்தனையிலேயே தான் இருப்பார். ஆனால் ஒரு அரசு பணியில் இருந்தவங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிருவாங்க. அப்போ அந்த தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்ற பிறகு அரசியலுக்கு போய் அரசியல்லேருந்து எனக்கு வந்து நான் வந்து அரசு பணியில் இருந்ததுனால எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியும், அதனால வந்து என்னுடைய சட்டத்தில் வந்து இப்போ நான் வந்து உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நான் பாராளுமன்றத்தில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். அது போக வந்து இந்த அரசியல்வாதி வந்தோடனே அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்டக்கல்லூரி கட்டலாம். அப்போ இதில் வந்து இத்தனை மாணவர் சேர்க்கலாம், ஒரு மாணவருக்கு வந்து இதில் வந்து இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத முடிவு பண்ணுவார். ஒரு பொறியியல் கல்லூரி கட்டுவார், ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுவார். அப்படி இல்லை ஒரு தொழிற்சாலை, இப்போ மாம்பழம் 17 தொழிற்சாலை, திராட்சை 17 தொழிற்சாலை, இல்லை நம்ம பகுதியில் வந்து நெல் விவசாயம் இருக்குது, வாழை விவசாயம் இருக்குது, கரும்பு விவசாயம் இருக்குது, இதுக்கான வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண கொண்டு வந்தோம்னா அதில் வந்து விலைக்கு ஆளை சேர்த்து விட்டு அது மூலமாக நமக்கு ஏதாவது வந்தோம்னா அப்போ வந்து அரசியல்வாதியாக இருக்கிறவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க தான் வந்து வெளியில் தருவாங்க. ஆனால் அந்த விவசாயி விவசாயம் பண்ணுறதை தவிர அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியாது. ஏன்னா இந்த வருஷம் வாழை போட்டால் வாழை போடணும், அடுத்த வருஷம் கரும்புனா கரும்பு, கடலைனா கடலை, சோளம்னா சோளம். ஏன்னா அவர் வந்து எப்பயுமே இந்த விவசாயம் மண்ணுக்குள்ளே இருந்துருவார். டேடி அப்படின்னா ஒருத்தர் விவசாயியா பிறந்த விவசாயியாவே இருக்கணுமா? ஏன் அந்த வாழ்க்கையில மாறியெல்லாம் போகக்கூடாதா?
ஒரு விவசாயம் அரசியலுக்கு வந்து பல மாற்றங்களை செய்யணும்னா அதுக்கு மக்களாகிய வாக்காளர்கள் நம்ம தான் வந்து எங்கள் பகுதியில் வந்து விவசாயத்தில் வந்து புரட்சி பண்ணுற இவரை ஒரு பாராளுமன்றத்துக்கோ ஒரு சட்டசபைக்கோ இல்லை ஒரு உள்ளாட்சி அமைப்பிலையோ வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நம்ம தான் வந்து அவரை முன்னின்று அவர் முன்மொழிஞ்சு அவரை வந்து வழி அனுப்பி வைக்கணும். அப்போ தான் விவசாயம் சம்மந்தப்பட்டதான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, அப்ப இந்த விவசாய சங்கம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அதுக்கு எதுவும் முன்னேற்றம்லாம் ஆக மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்டீங்களே அந்த கேட்ட கேள்வி வந்து விவசாய சங்கம்லாம் இப்போ தான் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இந்த விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து எங்கள் விவசாயிகளுக்கும் ஒரு பாராளுமன்றம் கொடு, ஒரு எம்எல்ஏ கொடு அப்படின்ற ஒரு கேட்குற காலம் இனிமேல் வர போயிட்டேன் ஏன்னா வரப்போகுது. இப்போ விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதோட காலம் விரைவில் வரும். 2026 எம்எல்ஏ கூட வந்து கேட்குறதுக்கு விவசாயி சொன்னால் விவசாயிகள் சார்பாக ஒரு வேட்பாளர் தேர்வு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. டேடி, அப்போ இந்த விவசாய சங்கம் வச்சுருக்கவங்களாம் அதுக்கெலாம் ஆயத்தமாயிருவாங்களா டேடி? கண்டிப்பாக வந்து ஆயத்தமாயிருவாங்க டிவி. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பெரியார் வைகை பாசனம் ஆட்டு பாசனம் இருக்காரு. அப்போ இதில் வந்து மரியாதைக்குரிய ஐயா அன்வர் பாலசிங்கம்ன்றவர் இந்த விவசாயிகளில் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு. இவர் ஒருங்கிணைச்சு விவசாயிகளை ஒன்று திரட்டு கண்டிப்பாக வந்து ஒரு தேர்தல் காலத்தை உருவாக்குவார். அதேமாரி வந்து விவசாயி ஜீனிராசன் இருக்கார். அவர் வந்து நம்ம வந்து தேனி பக்கத்தில் அந்த ஆத்தோரத்தில் வந்து மூல வைகை பாசன விவசாயிகள் சங்கம்னு வச்சுருக்காரு. அப்போ இந்த மாதிரி விவசாயிகள் போடி பக்கத்தில் தான் விவசாயி சீனியரசு இது மாதிரி வந்து அதாவது வந்து இந்த போடி தேனி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தேனி மாவட்டம் ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் 5 மாவட்ட விவசாயிகள் சங்கம் இருக்குது. அதுக்கு வந்து அவங்களும் சேர்ந்து இந்த 5 மாவட்ட விவசாயி பெரியார் வைகை பாசன விவசாயம் மூல வைகை பாசன விவசாயிகள்னு சொல்லி இப்போ தான் வந்து அந்த ஒரு ஒற்றுமை உருவாக்கம். இப்போ ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து நான் என்ன கட்சி அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்களோ அதே மாதிரி விவசாயிகள் ஒன்றிணைந்து கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி பைபாஸில் கூட வந்து பாமாயில் வேணாம், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினாங்க. அதுமாதிரி கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரிலாம் வந்து உடலுக்கு ஆரோக்கியமானதெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கான வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. அதனால இந்த அரசியல் விழிப்புணர்வும் இவங்கனால நடக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். விரைவில் 2026 வந்து ஒரு எம்எல்ஏக்கான வந்து வேட்பாளர் விவசாயத்துக்கான வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டீங்க அந்த விவசாயிகள் வந்து சங்கத்தின் சார்பாகையா இப்போ தேனியில் வந்து நம்ம வந்து மரியாதைக்குரிய வந்து சக்கரவர்த்தி அவர் வந்து இப்போ பார்வர்டு பிளாக்கில் இருந்தாலுமே விவசாயிகள் மேலே விவசாயத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்து போராடி வர்றாரு. அதே மாதிரி வந்து அறிவுலை பிரதர் இருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த விவசாயத்தையுமே பண்ணிட்டு விவசாயத்தையுமே வந்து ஒரு தலைமையேற்று நடத்தி விவசாய போராட்டம் முன்னின்று நடத்துகிற மரியாதைக்குரிய பொன் காட்சி கண்ணன் ஒருத்தர் சார் இருக்காருயா. அவர் வந்து விவசாயத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து பண்ணியிருக்காரு. அப்படி வந்து ஒவ்வொருத்தரை வந்து இப்போ மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி, மரியாதைக்குரிய அன்வர் பாலசிங்கம், மரியாதைக்குரிய பொன்காட்சி கண்ணன் இது போன்ற அதாவது எனக்கு வந்து இப்போ விவசாயிகள் வந்து பேரெல்லாம் ஒன்றா சொல்லலாம் ரொம்ப சொல்லலாம். விவசாயத்துக்குன்னு வந்து அந்த நம்ம ராயம்பேட்டில் வந்து சலை தையா இருக்கார். இப்படியெல்லாம் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து யாராவது ஒருத்தரை பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கணுன்றத என்னுடைய விருப்பம் தான்.